இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா லிப். சில பேருக்கு வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், சில பேருக்கு லிப் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதை எப்படி ஷேப்பா அழகா எலகண்டா காமிக்கலாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னோட லிப்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடா ஷேப்பியா இருக்கும். ஸோ என்னோட லிப்பையும் நான் போட்டு காமிக்கிறேன். இன்னைக்கு யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நைகா பேலட். ஸோ நைகா பேலட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் பிராண்ட், நிறைய கலர்ஸ் வரும். ஸோ இதை லாங் லாஸ்டிக்காக எப்படி பண்ணலான்னா நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு மேலே இதை போடும்போது ஹெவி லாங் லாஸ்டிக்காக வரும். நீங்கள் நார்மல் ஸ்கின்னில் போடும்போது இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனித்தனியாக தெரியும். ஸோ வந்து இப்போ ஒரு மேக்கப் இல்லாமல் ஒரு லிப்ஸ்டிக் போடுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் வாங்கணும். ஸோ கொஞ்சம் நியூட் ஷேடாக போகணும். இப்போ ஒரு டஸ்கி டோன் இருக்கவங்க போயிட்டு நல்லா மேக்கப்பே நான் போட மாட்டேன், எனக்கு பிக்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கும், லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் போடுற லுக்கே போயிடும், உங்களுக்கும் சூட் ஆகாது. ஸோ நம்ம பிக்மெண்ட்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ லிப்ஸ்க்கு போடுறதுக்கு முன்னாடி ஷேப்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ அதேமாரி நம்ம லிப்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், பென்சில் எப்படி சூஸ் பண்ணணும்னா நம்ம ஷேடோட சேம் ஷேட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த டோனில் அதிகமாக இருக்குது. நான் இன்றைக்கி எடுக்க போகிறது ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் ஷேடாக எடுக்க போகிறேன். ஸோ பிகாஸ் எனக்கு வந்து நான் ஒரு ஆஃபீஸ் லுக் போடுறேன்னா ஹெவியாக ஒரு ரெட்டு ஒரு பிங்க்லாம் போட்டு போனால் கொஞ்சம் ஆஷாக தெரியும். ஸோ நான் போட்டுக்க ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி பீச் கலர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணுறேன். ஸோ பென்சில் அதேமாரி நீங்கள் எனி ப்ராண்டில் வாங்கிக்கலாம். இந்தமாரி ப்ராண்டில் தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் லோக்கல் ப்ராண்ட் வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை அஃபோர்டபுள் ப்ராண்ட்ஸ்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன பண்ணால் லிப்ஸ் ஷேப் கொடுக்கணும். நம்மளோட லிப்போட சென்டர் பார்ட்டில் ஒரு எக்ஸ் மாதிரி போடணும். ஸோ இப்படி எக்ஸ் போடும்போது என்ன ஆகுனா நல்லா ஷார்ப்பாக தெரியும். ஸோ இப்போ என்னோடய லிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும். ஸோ நான் அதை கவர் பண்ணி போட்டேன்னா என் லிப் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ என்னோடய லிப் வந்து எனக்கு ஸ்மாலாக தெரியணும், ப்ளஸ் வந்து ரொம்ப எலாபரேட் பண்ண மாதிரி தெரியக்கூடாதுனால நான் இதோட கார்னர்ஸை வந்து நான் கட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் லிப் லைனர் நான் இது வரைக்கும் தான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது நான் லிப் லைனர் என்னோடய லிப் ஷேப் எது வெளியே தருது அது வரைக்கும் தான் போட்டிருக்கேன். நான் இந்த இன்னர் கார்னரில் நான் போடல. ஸோ நான் இப்போது லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன் பண்ணேன். நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கூப்பர் மாரி வாங்குறீங்க, ரோல் பண்ணுற மாதிரி லிப்ஸ்டிக்லாம் வாங்கினா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம செல்ஃப் யூஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் என்னோடய லிப்ஸ்டிக் ஷேடில் இருக்க அதே ஷேட் தான் நான் எடுக்கிறேன். ஸோ நல்லா எப்பயுமே லிப்ஸ்டிக் போடும்போது நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு போடுங்க. இப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே தெரியும். ஸோ நல்லா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போடும்போது அந்த கேப்லலாம் உங்களுக்கு நல்லா ஃபில்லப் ஆகும். ஸோ நான் லிப்ஸ்டிக் ஒரு லைட் ஷேட் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் லைனர் யூஸ் பண்ணல. ஸோ நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கார்னர்லையும் நான் லைட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோதான். ஸோ இதுமாரி மேக்கப் வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க ஃபேமஸ் ஆகணும், அவங்களுக்கு பணம் கிடைக்கணும், இந்த வீடியோவில் நிறைய லைக்ஸ் வரணும், எனக்கு வியூவர்ஸ் வரணும், எனக்கு பணம் கிடைக்கணுன்றதுக்காக